Friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா crochet Christmas ornament தான் பார்க்க போறோம். crochet Christmas wreath hanging தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் இது பேங்கிள்ல எப்படி செய்யலாம்னு தான் சொல்லி தர போறேன். இது செய்யிறது ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். ஈவன் பிகினர்ஸ் கூட செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். 3 கலர் உல், green, white, அப்புறமா ரெட் கலர், 3 கலர் உல் எடுத்துக்கோங்க. கூடவே crochet needle, அப்புறமா ஆர்டினரி ஊசி, கொஞ்சம் பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. வளையல், ஒரு கத்திரிக்கோல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாட் போட்டுக்கோங்க. உள்ள ஒரு நாட் போட்டுட்டு இப்போ உள்ளுக்கு நடுவில் நம்ம பேங்கில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 செயின் எடுத்து டபுள் crochet போட்டுக்கோங்க. 3 செயின் எடுக்கணும். 1 2 3 செயின் எடுத்து ஒரு டபுள் crochet போட்டுக்கோங்க. இப்படி ஃபுல் பேங்கிள் சர்க்கிளும் நீங்கள் டபுள் crochet போட்டு முடிச்சுக்கோங்க. ஃபுல் ரவுண்டுமே இப்படி டபுள் crochet போட்டுக்கோங்க. போட்டு பேங்கில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 செயின் எடுத்தோம்ல, அதில் 3rd செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நாட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் போர்ஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எக்ஸஸாக இருக்கிற உள்ள கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெள்ளை உள்ள எடுத்துக்கோங்க. வெள்ளை உள்ள எடுத்து அந்த நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல டபுள் crochet, அதுக்கு கேப்பில் ஒரு சிங்கிள் crochet எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட க்ரீனோட போட்ட டபுள் crochetக்கு கேப்பில் ஒரு சிங்கிள் crochet எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அகெயின் ஒரு 3 செயின் எடுத்துக்கோங்க. செயின் எடுத்து அதே கேப்பில் ஒரு சிங்கிள் crochet போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்தா கிளியராக புரியும். இப்படி எல்லா டபுள் crochet கேப்லேயும் சிங்கிள் crochet எடுத்து நீங்கள் என்டையர் சர்க்கிளையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. முழு வளையலுமே இதே மாதிரி சிங்கிள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
ஃபைனலாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே நீங்கள் கொஞ்சம் லெங்த் வைஸில் வெளியே இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சம் நீளமாக வெளியே இழுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிற வெள்ளை உள்ள கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம எதுக்கு இப்படி வெளியே இழுத்து எடுத்தோன்னா இதை தான் நம்ம ஹூக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஹேங் பண்ணுறதுக்கு இதை தான் ஹூக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஒரு நாட் போட்டு இப்படி ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. இப்போ கை வச்சு எல்லாத்தையும் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஊசியில் ரெட் உள்ளே எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவு உள்ளே எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிற உள்ள கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரீத்துக்கு பேக் சைடில் ஊசியை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெட் உள்ளாடி இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே பேக்கில் இருந்து ஃப்ரண்டில் அந்த ஊசியை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியே நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த உள்ளுக்கு பக்கத்தில் ஊசியை வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. அதாவது ஊசி மேலே இப்படி சுற்றி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஊசியை அப்படியே மெதுவாக பேக்கில் திருப்பியும் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக அது செரி மாதிரி ரவுண்டாக வந்துடும். இப்படி கம்ப்ளீட் சர்க்கிளுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அகெயின் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் உள் எடுத்துக்கோங்க. இந்த உள் எதுக்குன்னா நம்ம அதில் போ செய்கிறதுக்கு தான். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் உள்ள நம்ம அந்த ஹூக் வச்சுருக்கோம்ல, அதாவது ஹேங்கிங்க்கு வச்சுக்கிற ஒரு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி உள்ளாடி எடுத்துகிட்டு உள்ளாடி எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு உள்ளேயும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுட்டு போ மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு போ மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அகெயின் இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ அது நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ அகெயின் இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. அதில் இப்போ எக்ஸஸாக இருக்கிற உள்ள எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக்கில் எல்லாம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ்
ரீத் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி பெருசாக டோர் ரீத் பண்ணுறதுக்கு நீங்கள் கேஸ்கெட்டில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அதை நான் எப்படி டெக்கரேட் பண்ணேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.